ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காரசாரமாக பச்சை மிளகா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மிளகா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா காம்பு நீக்கிரும். ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் எடுத்துருங்க. எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 இப்படி கீரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் வதக்கும் போது நல்லாயிருக்கும். காரம் அதிகமாக தெரியாது. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கடுகு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கிறோம். கடுகு நம்ம பொரியது எப்படி தெரியணும்னா, அப்படியே சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அர்த்தம். இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கடுகு எப்படி பொரிஞ்சு வந்துச்சோ அதே மணிக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. இப்போ எடுத்துட்டு வரமிளகாய் அதையும் நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் எனக்கு கிறிஸ்பியாக இல்லைங்கிறதுனால நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்படி செஞ்சு வச்சோம்னா நம்ம 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சவரும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பச்சை மிளகா உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. காரம் கம்மியாக இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கி எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோமோ காரம் கம்மியாகும். நான் எடுத்துருக்க பச்சை மிளகா நல்லா காரசாரமானது. எனக்கு இன்னும் காரம் வேணுங்கிறதுனால தான் நான் மிளகாய்த்தூளும் வரமிளகாவும் சேர்க்குறேன். உங்களுக்கு இல்லை நான் இவ்வளோ காரம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இது சேர்க்க வேண்டாம். வெறும் பச்சை மிளகா மட்டுமே சேர்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு எண்ணெயில் வதக்குனதுக்கும் புளி கரைசல் சேர்க்குறதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க. நல்லா சுருள வதக்கி எடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு சேருங்க. கல் உப்பு சேர்த்திங்கன்னா தான் கெட்டு போகாது. ஒரு மணிக்கு பூஞ்சைகள்லாம் அதில் வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா தூள் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் பூஞ்சைகள் வர ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா ஃபஸ்ட்டு ஊற்றுனதோட எவ்வளோ வற்றி வந்திருக்கு பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். சுற்றி அடியிலேருந்து மேலே உள்ளது கீழேயும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருப்போம்ல அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வாங்க. பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பெருங்காயம் நம்மளுக்கு அந்த பவுட்ருலாம் நல்லா எண்ணெயில் சுருள வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம 1 நாள் 2 நாள்லேயும் நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த நான் சொல்கிற பக்குவத்துலேயே பண்ணி பாருங்கள். 15 நாள் வெளியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, நார்மல் சாதத்துக்கு எல்லாமே சாப்பிட சைடிஷ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. பச்சை மிளகா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து பல வீடியோக்கள் போடவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.